வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே. ஆனா எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போதியா. எங்களோட மனசும் சரி, எங்களோட ஓட்டும் சரி, எங்களோட தளபதிக்கு மட்டும்தான் 2026ல. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராடி கொண்டிருக்கிறது. வெறும் கட்சியாக இல்ல, மக்களாக, தளபதியின் உறவாக, தங்கையாக, அண்ணனாக, தம்பியாக, அம்மாவாக ஒவ்வொரு இடத்துலயுமே 2026இல் விஜய் எனும் நான் என ஒலிக்க போகும் வெற்றி தலைவரின் வெற்றி குரல், ஏழைகளின் குரலாக, தொழிலாளர்களின் குரலாக, முதியோர்களின் குரலாக, பெண்களின் குரலாக, இளைஞர்களின் குரலாக, மாணவர்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக தலைவர் தளபதி அவர்களின் குரல் சட்டசபையில் ஒலிக்கும் நாள் வெகு தொலைவில் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் லட்சோப லட்ச தொண்டர்களே அனைவருக்கும் வணக்கம். வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் செயற்குழு உறுப்பினர் தேவகியின் வணக்கம். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? கேக்குதா? ஒரு பாட்டு ஒன்று சொல்றேன். மாபெரும் சபை தன்னில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். யார் அந்த மன்னவன்? தளபதி. தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலே ஓட்டு வாங்குவாரு. மக்களின் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகிறது. அதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் அது இதுன்னு குழப்பம் கொண்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க. நமக்கும் இந்த சாருக்குமே ஆவாது ராஜா. ஏன்னா முதல்ல ஒரு சாரு அவர் இன்னும் கண்டுபிடிச்சாங்களா கண்டுபிடிக்கலன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒருத்தனை அடையாளம் காட்டின்னு இருக்கிறாங்க, இவன் தான் அந்த சாரு, அவன் தான் அந்த சாருன்னு. உண்மையான சார் யாரு தெரியல. இப்போ இது ஒரு சாரு. இந்த சாரை இவங்க என்ன போட்டு குழப்பினாலும் நாங்க தயாராயிட்டோம். எப்படின்னா ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி. சாரை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணிட்டோமா? எவன் இல்லை, எவன் செத்து போயிட்டான், எவன் காலி ஆயிட்டான், எவன் வீடு காலி பண்ணிட்டான், எது இருக்கு எது இல்லை ஆல்ரெடி ரெக்கார்டு இருக்குதுடி தங்கா. ஓ இன்னும் பண்ண முடியாது. நீ குழப்பு நல்லா போட்டு குழப்பி குட்டையில் மீனை பிடிக்கணும்னு நினைக்கிற, ஒன்றுமே கிடைக்காது. அடி சேரு கூட கிடைக்காது. ஜலிச்சு எடுத்துருவோம், நாங்கள் ஜலிச்சு எடுத்துருவோம். திருடாதே வாக்கை திருடாதே திருடாதே வாக்கை திருடாதே. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குது. இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐஆரோ குழப்புது. திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. நாம தான் ராஜா தீராஜா. கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதில் நின்றுக்கிட்டு திட்டு ஓட்டு போடுறோன்னா லபக், செத்து போந்து போதா லபக், பிடிச்சி பிடிச்சி இழுத்து வைக்கணும். நான் இப்படி தான் பேசுவேன். எனக்கு இலக்கணமாலாம் பேச தெரியாது. இப்படி தான் பேசுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்லம்மு. நான் இப்படி தான் பேசுவேன். ஒருத்தர் சொன்னாரு, ஒடியாந்தாரு பூத்துக்குள்ள, ஐயா என் பொண்டாட்டி பேர் அமராவதி, ஓட்டு போட்டுச்ச பாரு, இப்போதான் போட்டு போச்சு. ஐயோ அப்படின்ச்சு.
என்னன்னு கேட்டா 4 வருஷம் ஆச்சு அது செத்து. ஆனா எலெக்ஷன் அப்ப கரெக்டா ஓட்டு போட்டு என்ன பார்க்காம கூட போதியா அப்படின்னு சொல்லி அழுகுறான். இதை எங்க போய் சொல்றது? இந்த எஸ்ஐஆர் இதை சரி பண்ணிடுமா? அமராவதியை சேர்த்து அம்பிகாவதியோட இணைத்துடுமா? சொல்லுங்க. இந்த 75 வருஷம் பவள விழா, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தமிழினம், மக்களினம், சமுதாயம், தமிழ் மொழி, ஒன்றுமே வழங்காது சொன்னதுக்கே. எத்தனை டாபிக் சொன்னாங்களோ அது அவங்களுக்கே வழங்காது. எல்லாம் சொல்லின்னு வருவாங்க. சொல்லிட்டு உடன்பிறப்பே எழுந்து வா, எழுந்து உடன்பிறப்பு வருவான், உழைப்பான், ஓட்டு போடுவான், எல்லா தில்லாலங்கடி வேலையும் செய்வான். ஆனால் பொழிக்கிறது கோபாலபுர குடும்பம். அந்த உடன்பிறப்பு அதை புரிஞ்சுக்கணும்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டுது? அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது. நான் இந்த அப்பா இருக்கிறாரு, அப்பா சொன்ன கூட தப்புன்னு சொல்லுவாரோ? அப்பா ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லையே. இல்லை அப்பா அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பா எங்கள் அண்ணன் சொல்கிறத கேளுங்கப்பா. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா எங்கள் அண்ணன் ஏன்பா வர போகிறாரு? நீங்கள் எதுவும் செய்யா தொட்டு தானப்பா எங்கள் அண்ணன் வந்து இதை ஏன் செய்யலைன்னு தான் கேட்குறாரு. உங்களை தப்பாக ஒன்றும் கேட்கல, ஏன் செய்யலை, இதை செய்யுங்க. நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சால் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துன்னு போயின்னே இருப்போம். செய்யா தொட்டு கேட்குறாரு. அதை ஏன் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க? எஸ்ஆர் மட்டும் அப்படியே ஜுடு 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 அப்படியே சூடு கண்டு போன மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியல? புரிஞ்சு தானே ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், என்ன வேணா குழப்பட்டோம். மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். எப்படா மாற்றி போடுவோம், எப்படா போய் வீடியோ உசுன்னு மூச்சு விடுவோம், சாமி போயிட்டு வாங்கடா சாமி அப்படின்னு காத்துனுக்குது. எங்கள் அம்மா, பெரியம்மா, ஆயா, தாத்தா, பாட்டி எல்லாம் காத்துனுக்குது. அது மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் காத்துன்னு இருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இது யார் படை? இது யார் படை? இது யார் படை? தளபதியாரின் படை. இதை வந்து எந்த கொம்பனாலையும் சும்மா அப்படி கூட தள்ள முடியாது. ஆட்ட வேணா, அசைக்க வேணாம், சும்மா அப்படி கூட இச்சு பார்க்க முடியாது. அப்படியே வந்து நிற்போம், கும்பல் கும்பலாக நிற்போம். கும்பல் கும்பலாக நின்று உங்களை கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிட்டுருவோம். கும்பல் கும்பலாக பேக்கப் பண்ணிட்டுருவோம். அதுதான் உண்மை. இப்போ தான் சூரகன் சம்மாரம் முடிஞ்சிச்சு. அடுத்து எனக்கு ஒரு கீதையில் ஒரு பாட்டு ஒரு ஞாபகம் வருது. அண்ணன் அடிமதி குத்தா சொல்லிடுறேன். நல்ல விஷயம் தானே. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுக்ஷுதாம் தர்ம சம்ஸ்தாபனாய சம்பவாமி யுகே யுகே. இது என்ன கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. அக்கிரமக்காரர்களால், அநியாயக்காரர்களால் எங்கே அதர்மம் தலை தூக்கி விரித்தாடுகின்றதோ அங்கே யுகம் யுகமாக அந்த அக்கிரமக்காரர்களை அழிக்க, அதர்மத்தை அழிக்க, நீதியை நிலைநாட்ட நான் அவதரிப்பேன். இப்போ அதான் நடந்துனுக்குது. இந்த காலத்து கிருஷ்ண பரமாத்மா என் தளபதி தான், என் தளபதி தான். அதுதான். அதனால் மக்களே விழிப்பாக இருங்க. இந்த எஸ்ஆர் பற்றிலாம் கவலையே படாதீங்கம்மா. விழிப்பாக இருங்க. செத்து பந்தெல்லாம் பிடிச்சி இழுங்க, காலி பந்தெல்லாம் பிடிச்சி ஒரே அமுக்குங்க. ஓட்டு நம்ம பிஎல்ஓ இருக்காங்கல்ல, நம்ம பகுதியிலே போட்டுருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் விழிப்பாக இருங்க. தூங்கவே கூடாது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். நைட் ஷிஃப்ட்டு, செகண்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டு போட்டு வேலை செய். நான் டியூட்டி மட்டும் தான் செய்யணுமா? இதுதான் முக்கியமான டியூட்டி. தளபதியை செஞ்சார்ஜு கோட்டையில் அமர வைக்கின்ற டியூட்டி. இதில் விழிப்புணர்வாக நம்ம இருக்கணும். ஒரு திருட்டு ஓட்டு, செத்து போன ஓட்டெல்லாம் ஊழலன்ற ரெக்கார்டை நாம் ஏற்படுத்தணும். ரெண்டாவது, சில பகுதிகளன்னா பிஎல்ஓக்கு தாவேக்கனர் போய் ஹெல்ப் பண்ணா ஒன்றும் ஹெல்ப்பு கிடையாது. நான் கூட போனேன், வீடு கூட போய் கதவு தட்டினேன். இந்த மாதிரி ரீடிங் எடுக்கிற மாதிரி கதவு தட்டினேம்மா.
தேர்தல் அதிகாரி வந்துக்கிறாங்க, போய் ஓட்டு செக் பண்ணிங்க. நீங்கள் யார் நீங்கள் போங்க. என்ன போய் சொன்னவர் ரொம்ப நல்ல ஒரு திமுகக்காரு. அவர் பொதுமக்களாக இருந்தால் நான் விட்டுருப்பேன். அவரே திமுகக்காரு. நான் என்ன போய் சொல்கிறது? நீ முதல்ல போனேன். நீ முதல்ல போ, நான் போகிறேன். என் மூஞ்சி பார்த்தா தெரியும் விவசாயப்படி. உன் மூஞ்சி பார்த்தா தெரியுமா? என் மூஞ்சி தெரியும் விவசாயப்படி தேவைக்குன்னு. உன் மூஞ்சி தெரியாதே. என்னது மக்களுடைய இது? நான் ஃபேஸ் வேல்யூ தான். அண்ணாவின் இதயக்கனி புரட்சி தலைவர், தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி, தமிழக மக்களின் இதயக்கனி தளபதி. அதனால நம்ம எந்த கவலையும் பட வேணாம். வெற்றி நமது, நாளை நமது. தளபதி தான் முதல்வர் வேட்பாளர், அவர் தான் முதல்வர் என்பதை இங்கே உறுதியோடு சொல்லி வாய்ப்பளித்த நம்ம பொதுச் செயலாளருக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இருக்கும் நிலையில் தற்போது எதற்கு இந்த அவசர எஸ்ஐஆர்? 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருக்கும் பாஜக தமிழ்நாட்டில் தாமரையை மலர வைக்க வேண்டும் என்றும் திட்டம் தீட்டுகின்றதா என்ற கேள்வி தமிழ்நாட்டு மக்கள் மனதில் எழுந்துள்ளது. கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்தம் 30 நாட்களில் எப்படி சாத்தியமாகும்? வெளிநாட்டவர் ஊடுருவல் இருக்கிறது என பீகாரில் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் மேற்கொண்ட மாண்புமிகு மோடிஜி அவர்களே, உங்களால ஒருத்தரை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? கள்ளத்தனம் செய்து ஆட்சியை பிடிச்சிட்டீங்க. கேட்டா ஜனநாயக முறைப்படி வெற்றி பெற்றோன்னு சொல்றீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்க ஜனநாயகன் வராரு, அப்ப தெரியும் எது உண்மையான ஜனநாயகன் என்று. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. டெல்லியில இருக்கிற அந்த மோடியும் வேண்டாம், தமிழ்நாட்டுல டாடி டாடின்னு சொல்ற இந்த டம்மி டாடியும் வேண்டாம் என்று. மக்களுக்கான நல்ல திட்டங்களை வரவேற்பதில் தமிழக வெற்றி கழகம் முதலில் ஆதரிக்கும். அதை தவிர்த்து நாட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயல்பாட்டிற்கும் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, அந்த ஆண்டவனை எதிரே நின்றாலும் தமிழக வெற்றி கழகம் குரல் கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். மாண்புமிகு மோடிஜி அவர்களே, என் வாக்கு என் உரிமை. பெற்ற குழந்தையை தாயிடமிருந்து பிரிப்பதும் நாட்டும் குடிமகனின் வாக்குரிமையை பறிப்பதும் ஒன்றுதான். தாங்கள் செயல்படுத்தும் அவசர வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த தமிழக வெற்றி கழகம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். உங்களோட அரசியல் நாடகத்திற்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கும் கோபாலபுரத்து அடிமைகளை அறிவாலயத்தின் கொத்தடிமைகளாக்கி சமூக நீதியை வளர்த்த மாண்புமிகு மன்னர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, 2G வழக்கில் மாட்டியல் உங்க தங்கை கனிமொழிக்காக உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் 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 போன ஸ்டாலின் அங்கிள் ஏன் எஸ்ஐஆருக்காக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை? தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், நீங்க ஈடில மாட்டி மோடியிடம் மண்டியிட்ட வரலாறும் தெரியும். எஸ்ஐஆருக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய சிஎம் சார், அப்புறம் எதுக்கு சார் உங்க கட்சிக்காரங்க பூத் லெவல் ஆபீசர் கூடவே சுத்திக்கிட்டு இருக்காங்க? எங்க தலைவர் சொன்ன மாதிரி பாசிச பாஜகவுடன் மறைமுக கூட்டா? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் திமுக டெபாசிட் இழக்க போகிறது. உங்க 75 ஆண்டு கால திராவிட வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போவது இன்றைய இளைய தலைமுறைதான் என்பதை மறந்து விடாதீர்கள். வந்தாரை வாட வைக்கும் தமிழ்நாடு என்பது பழைய வரலாறு. நம்பி வந்தோரை வாட வைத்தார் தளபதி என்பது புதிய வரலாறு. மக்களுக்கான நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நாளைய தீர்ப்பில் நடித்த எங்கள் தலைவா, உங்களுக்கான தீர்ப்பு மக்கள் மன்றத்தில் எழுதப்பட்டு விட்டது. 1967இல் CN அண்ணாதுரை எனும் நான் என ஒலித்த குரல், 1977இல் MG ராமச்சந்திரன் எனும் நான் என ஒலித்த குரல், 2026இல் விஜய் எனும் நான் என ஒலிக்கப் போகும். வெற்றி தலைவரின் வெற்றி குரல் ஏழைகளின் குரலாக, தொழிலாளர்களின் குரலாக, முதியோர்களின் குரலாக, பெண்களின் குரலாக, இளைஞர்களின் குரலாக, மாணவர்களின் குரலாக, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குரலாக தலைவர் தளபதி அவர்களின் குரல் சட்டசபையில் ஒலிக்கும் நாள் வெகு தொலைவில் என்பதை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த கழக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மத்திய சென்னை மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பூக்கடை SKM குமார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு தங்களிடம் இருந்து விடைபெறுவது
தளபதி தங்கை நிஷாந்தி தமிழரசன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தையே வெற்றியின் பாதையில் கொண்டு போகக்கூடிய ஒரே கழகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இங்க நம்ம இவ்வளோ பேர் ஏன் கூடியிருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். சார் SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், சிறப்பு தீவிர திருத்தம். இந்த திருத்தம் எதுக்குங்க? இந்த திருத்தம் தான் எதுக்குன்னு கேட்குறேன். இந்த சாரோட இன்டென்ஷன் எதுக்கு? 6.5 கோடி மக்கள் ஒன்றும் சாதாரணப்பட்ட விஷயம் இல்லைங்க, சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. 6.5 கோடி மக்களோட ரிவைஸை ஒரே மந்தில் எப்படிங்க ரிவைஸ் பண்ண முடியும்? இது யாருக்கு வைக்கிற செக்கா நினைக்கிறீங்க? மக்களே நீங்க சொல்லுங்க. எத்தனை சார் வந்தாலும் எத்தனை ரிவிஷன் வந்தாலும் நம்மளோட ஓட்டு 2026ல யாருக்குங்க? இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, தலைமைக்கே கேட்ட அதிரணும். இன்னும் பத்தாது. இதுதாங்க, இதுதான். உங்க மனசுல எல்லாம் கோட்டெல்லாம் கட்டி வச்சிருந்தீங்கன்னா தகர்த்திடுங்க. 2026 ஒரே சொல்யூஷன், எங்களோட தளபதி மட்டும்தான். மதன்ற பேர்ல டிவிஷனு, மக்கள் வீட்டில் ரிவிஷனு. ஆனா இவங்க 2 பேருமே சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டுக்கே பாய்சனு. யார சொல்றேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம் மக்களே. விழிச்சுக்கோங்க, முழிச்சுக்கோங்க. 2026 ஒரே டார்கெட், நம்மளோட தளபதி தலைவர் அவர்கள் மட்டும்தான். வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு மட்டும்தான். தமிழ்நாடே கண்ணுக்கு தெரியாதாம்ப்பா பிஜேபிக்கு. ஆனா 2002ல வந்த SIR கண்ணுக்கு தெரியுதான் நம்மளோட மோடிஜிக்கு. அது எப்படிப்பா? வெளியிலன்னு வந்துட்டா 2 பேருமே வந்து எனிமிஸ். ஆனா நம்ம டிவிக்கேன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 2 பேருமே அவ்வளோ ஒரு பெஸ்டீஸ். 6.5 கோடி மக்கள் விஷயத்தை அசால்ட்டா ஒரே மந்த்ல ரிவைஸ் பண்ணிடுவாங்களாம். என்ன மக்கள் என்ன முட்டாள நினைச்சீங்களா? மக்கள் என்ன முட்டாள நினைச்சாங்களா? என்ன மக்களே நீங்க சொல்லுங்க. நம்மளுக்கு ரிவிஷன் வேணுமா, டிவிஷன் வேணுமா, சொல்யூஷன் வேணுமா? அந்த சொல்யூஷனை எங்களோட தளபதியால மட்டும்தாங்க கொடுக்க முடியும். 6.5 கோடி மக்கள் வீட்லயும் போயிட்டு ரிவைஸ் பண்ணி பாருங்க. எல்லாரோட வீட்லயும் சொல்லுவாங்க தளபதி, வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் மட்டும்தான்ட்டு. அப்ப தெரியும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, 6.5 கோடி மக்கள் ஒன்றையும் சாதாரணமாக இன்னைக்கு தீர்மானம் பண்ணதில்லை. எங்களோட தலைவர் எப்போ கட்சின்னு ஒன்று தொடங்கினாரோ அன்னைக்கு மனசு வச்சாங்க. எங்களோட மனசும் சரி, எங்களோட ஓட்டும் சரி, எங்களோட தளபதிக்கு மட்டும்தான் 2026ல. இவங்களை பற்றி பேசணுன்னா பேசிட்டே போகலாம். ஆனால் நேரத்தோட அருமையை கருதி நான் என் பேச்சை முடிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். ஒரு விஷயங்க, ஏற்கனவே அண்ணா யூனிவர்சிட்டியில் சாரை காணோம். இப்போ புதுசாக ஒரு சாரை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களோட வைக்கிறாங்க, காணாமல் போக வைக்கிறாங்க. தளபதி ஸ்டைலில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். இந்த இந்தியால 96 கோடிக்கு மேல இருக்கிற வாக்காளர்களை கொண்ட ஒரு நாடு. நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு எலக்டோரல் சிஸ்டத்தை கொண்டவங்க. ஆனா ஒரு மிகப்பெரிய மாநிலத்தோடைய எலக்டோரல் சிஸ்டத்தை ஒரு மாசத்துல இந்த SIR கொண்டு முடிச்சிருவாங்க. இந்த SIRன்னு போகிற வழியெல்லாம் எல்லா இடத்துலயும் எதாவது பேச்சு. ஆனா ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார், மோடி சார் நிறைய சார தமிழ்நாட்டில் எங்க தளபதி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணவரு. இந்த சார் வந்தாலும் சரி, எந்த சார் வந்தாலும் சரி, எல்லா சாருக்கும் ஒரே பதில் தான். 2026 தொடங்கி நிரந்தர முதலமைச்சர் எங்கள் தளபதி அவர்கள். என்ன ஒரு மைண்ட் செட்ல வந்து இந்த SIR கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு இன்னுமே சுத்தமா தெரியல. இந்த 2025க்கு அப்புறம் வந்த வாக்காளர்கள் எல்லாரும், அந்த லிஸ்ட்ல இல்லாதவங்க எல்லாரும் அவங்களோட பேரண்ட்ஸையோ உறவினர்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்றாங்க. நானும் கொடுப்பேன், எங்க அம்மாவும் கொடுப்பாங்க. எங்க அம்மாவது ஒரு அட்ரஸ்ல இருக்கும், எந்த ஒரு அட்ரஸ்ல இருக்கும், எந்த ஒரு ரிஜெக்ட் ஆகும்.
எங்க அம்மாவும் ரிஜெக்ட் ஆகும். எண்ட் ஆஃப் த டே தமிழக மக்களுக்கு அவங்க சொல்ல போறது உன் ஓட்டு கோயிந்தா. இதுதான் பிஜேபியில இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைக்க போற நீதியா? இல்ல ஏக் பிளேட் பானிபூரி ஆவோ பையா அப்படின்ற மாதிரி வட மாநிலத்தவரை கூட்டிட்டு வந்து இங்க வச்சு தமிழ்நாட்டில் பாஜக கால் விடணும்னு நினைக்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. இங்க ஆல்ரெடி ஆண்டுட்டு இருக்கவங்களே தளபதி அவர்களை பார்த்து இருக்கிற பயத்தில் தான் மாநிலத்தில் அவங்களால எந்த தளபதியை எதிர்க்க முடியல அப்படின்ற பயத்துல தான் ஒன்றிய ஆட்சி மூலமா வந்து நம்மளை ஏவி விட்டுருக்காங்க. இருந்தாலும் தொடர்ந்து போராடுவோம். ஏன்னா நிறைய பிரச்சனை பண்ணிட்டோம். ஒரு துயர சம்பவத்திலிருந்து மீண்டு வந்திருக்கோம். நம்ம என்னெல்லாமோ பிரச்சனை பண்ணோம், எவ்வளோலாம் தில்லுமுள்ளு பண்ணோம், படிப்படியாக குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சுக்கிட்டே இருந்தோம். இருந்தாலும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அந்த நீதியை தட்டி கேட்டு திரும்பவும் தமிழக மக்களுக்காக நின்று போராடி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஒரு மாவட்டத்தில் அல்ல, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போராடி கொண்டிருக்கிறது. வெறும் கட்சியாக இல்ல, மக்களாக, தளபதியின் உறவாக, தங்கையாக, அண்ணனாக, தம்பியாக, அம்மாவாக ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து தன்னுடைய ஆதரவை வந்து ஒவ்வொரு மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால முடிஞ்ச மட்டும் எஸ்ஐஆரை எளிமையாக்குங்க. இல்ல எளிமையாக்க முடியலையா, பழைய எஸ்ஆர்ஆர் அந்த முறையை 2024 கடைபிடிக்கப்பட்ட அதே முறைமையை கொண்டு வாங்க. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா கடைசி தமிழனுடைய ஓட்டு கிடைக்கும் வரை போராடுவோம். ஏனென்றால் நாங்கள் அனைவருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தூண்கள். தளபதி மட்டுமில்ல, தளபதியினுடைய தொண்டன் வரைக்கும் அதே தான் இருக்கும். அதனால முடிஞ்ச மட்டும் எங்களுடைய ஓட்டுகளையும் எங்களுடைய வாக்குரிமைகளையும் வாழ்வுரிமைகளாக நாங்கள் கேட்கிறோம். அதை கொடுத்துருங்க. இல்லைன்னா இந்த முறைமைகளை ரொம்ப சிம்பிளாக்குங்க. ஆன்லைன் ப்ராசஸ் ஆகட்டும், ஆஃப்லைன் ப்ராசஸ் ஆகட்டும், பிஎல்ஓக்களை காணோம், எங்க இருக்காங்கன்னு தெரியல. திமுகவுடைய நிர்வாகிகள் வீட்டில் இருக்காங்களா, இல்ல ஸ்கூல்ல இருக்காங்களா, எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தான் நீங்க போடுறீங்க. அவங்களுக்கும் வந்து அந்த பிரைவேட் வேலையும் கவர்மெண்ட் வேலையும் இருக்கும். இந்த ப்ராசஸையும் பார்க்கணும்னா கண்டிப்பா ஒரு மாசம் பத்தாது. நீங்க என்ன பிளான் பண்ணி பண்ணியிருந்தாலும் அது நடக்காதுன்றத மிக திட்டவட்டமா சொல்லிக்கிறோம். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. உடல் மண்ணுக்கு உயிர் தளபதி அவர்களுக்கு நன்றி. வணக்கம். எஸ்ஐஆர் அதாவது இது நம்மளுடைய வாக்கை வந்து திருத்தம் செய்ய போறாங்களாம். அதுவும் எப்படி திருத்தம் செய்கிறாங்க அப்படின்னா, நமக்கு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து எல்லா பூத் ஆஃபீஸருக்குமே ட்ரைனிங் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீடாக வந்து படிவத்தை கொடுத்து அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போவாங்க, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னவங்க. ஆனால் இப்போ இந்த பூத் மெம்பர்ஸ் அப்படி பண்ணுறாங்களா? கிடையவே கிடையாது. ஏன்னா பூத் மெம்பர்ஸே அங்கே வர்றதில்ல. அங்கே வர்றது மொத்தமும் ஆளுங்கட்சியும் சோ கால்டு அப்போசிஷன் கட்சியும் தங்களை தாங்களே பெரும்பான்மையே இல்லாமல் எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அதற்கான வேலை ஒன்றும் பார்க்கறது கிடையாது. 2016ஆம் ஆண்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மோடியா இல்லை இந்த லேடியான்னு கேட்டாங்க. ஆனால் அப்பேற்பட்ட கட்சியில் இருக்கவங்களே இன்னைக்கு இவங்க எஸ்ஐஆர் கொண்டு வர்றது கரெக்டு தானே, நீங்கள் தான் இதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு ஒரு அறிவே இல்லாமல் பேசுகிறாங்கன்னு தான் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். மக்களின் உரிமையை காக்க தமிழக வெற்றி கழகம் என்றைக்குமே உடன் நின்று இருக்கு. நம்மளுடைய அறியாமையை இவங்க ஆயுதமாக பயன்படுத்திக்கிறாங்க. மக்களே, நாம் தான் விழித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்றும் தமிழக வெற்றி கழகம் உடன் இருக்கும். எங்கள் போராட்டம் மக்களின் நலனுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் தான் மட்டுமே தவிர வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. நான் மக்களிடமே கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்கள், 2026இல் முதல்வர் யார்? மக்கள் விரும்பும் முதல்வர் யார்? மாற்றத்திற்கான தலைவர் யார்? அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். மற்றும் எனக்கு முதன்மையாக வாய்ப்பளித்த அன்பு அண்ணன் பழனி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.